இப்போலாம் புதுசாக ஒரு டிவி மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராமிசஸும் அது மாதிரி அதுக்கு நிறைய பில்டப்பும் வந்து பண்ணுறாங்க. ஸோ வேறு லெவலில் வந்து டிஸ்பிளே இருக்கும், வேறு லெவலில் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ லான்ச் பண்ணும்போது என்னவோ நிறைய விஷயங்கள் சொன்னாலும் உண்மையிலேயே அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அதில் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையிலேயே அதில் வேலை செய்யுதா, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் மற்றும் குவாலிட்டிக்கு பேர் போன ஒரு பிராண்ட் தான் பிளாக் அண்ட் டெக்கர். நீங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிவி சீரிஸை லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல சுப்ரீம் அப்படின்ற ஒரு டிவி சீரிஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அதுல இருக்கிற ஒரு 43 இன்ச்சஸ் மாடல் தான் நம்மள்ட்ட வந்து இருக்குது. சோ அந்த சுப்ரீம் சீரிஸ்ல முக்கியமா அவங்க சொல்றது என்னன்னா, இது வந்து LG சாம்சங் மாதிரியான பெரிய பிராண்டோட நாங்க வந்து போட்டி போடுற அளவுக்கு வந்து பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நம்மளும் வந்து இந்த டிவியை நிறைய வந்து செக் பண்ணிருக்கோம், யூஸ் பண்ணி பார்த்திருக்கோம். சோ இந்த டிவி எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, சோ கொடுக்குற காசுக்கு இது எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குது, சோ நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படின்றத அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குன்றதை இப்போ சொல்லிடுறேன். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏவி கனெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஆடியோ வீடியோ வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இது இல்லாமல் ஒரு எக்ஸ்டெண்டட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த வாரண்டி இந்த டீடைல்ஸ் பற்றி நான் லேட்டராக வந்து பேசுகிறேன். இந்த டிவியை வெளில எடுத்தோடனே முதல்ல நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற அந்த பெசல்லெஸ் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஃப்ரேம்லெஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய டிவிலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரேம்லெஸ் டிசைனாக இருக்கும்போது லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாமல் இதோடைய அந்த பாடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மெட்டல்ல தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பிளாக் அண்ட் டெக்கர் செமையா வந்து பண்ணிருக்காங்க இதுல. சோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம்லெஸ் டிசைனா இருக்கட்டும், இந்த மாதிரி மெட்டல் யூஸ் பண்ணிருக்கிறது இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரீமியம் டிவி யூஸ் பண்ற ஃபீல் கிடைக்கும். நீங்க LG சாம்சங் மாதிரியான டிவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட பில் குவாலிட்டி தான் அதுல வந்து மெயினா வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அதோட பாத்தீங்கன்னா பக்காவான ஒரு பில் குவாலிட்டி இங்க வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த டிஸ்பிளே பத்தி பேசும்போது சுப்ரீம் சீரிஸ்ல அவங்க வந்து 4K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சோ 4K மட்டும் இல்லாம இதுல விஷன் QLED அப்படின்ற டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த விஷன் QLED இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாகவும் வைப்ரண்டாகவும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதோட பிளாக் எல்லாமே ஓரளவுக்கு டீப்பாக இருக்கும். நீங்கள் நார்மலான ஒரு LED டிஸ்பிளே கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா QLED அதோட பெட்டராகவே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்குது. நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு எல்லாமே ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நல்ல ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு பார்க்கும் போதே வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் பெரிய ஒரு பிராண்டோட டிவியை பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணீங்கனாலே அந்த கலர்ஸில் இருக்கிற வைப்ரண்ட், அது மாதிரி ஷார்ப்னஸ், அது மாதிரி அந்த பிளாக்கோட டெப்த், இது எல்லாமே உடனே உங்களால் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு செம்மையான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு, அது மாதிரி HDR10 சப்போர்ட் இருக்குது. அதனால நீங்க வந்து பகல்ல வெளிச்சம் அதிகமான இடத்துல வந்து பாக்குறீங்கன்னா கூட நல்ல ஒரு கலருடைய வைப்ரன்ஸ் வந்து சூப்பரா வந்து கிடைக்குது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. நீங்க யூடியூப்ல வீடியோ பார்க்கறதோட நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கும்போதா இருக்கட்டும், டால்பி விஷன் சப்போர்ட் பண்ற படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவி வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி யூடியூப்ல நீங்க வீடியோ பார்க்கும்போது HDR10 சப்போர்ட் பண்ற வீடியோஸ் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து சூப்பரான குவாலிட்டியோட வந்து பார்க்க முடியுது. இந்த சுப்ரீம் சீரிஸ் டிவில அவங்க ஸ்பெஷலா நேட்டிவ் சிப்செட் எனேபிள்ட் ஹார்ட்வேர் மூலமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் PQ ஆக்மெண்டேஷன் இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரை வந்து அனலைஸ் பண்ணி அதோடைய குவாலிட்டியை AI மூலமா ஆப்டிமைசேஷன் வந்து பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. AI வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், பட் டிவிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்டிமைசேஷன் இன்ஜினை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிக்சருக்கு தகுந்த மாதிரி AI வந்து பலவிதமான ஆப்டிமைசேஷனை பண்ணி இந்த டிவில வந்து கொடுக்குது. ஸோ நீங்களுமே ஒரு டிவி வாங்குறீங்கன்னா வெறும் வீடியோ பார்த்து மட்டும் வாங்காதீங்க, ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ ஆடியோ அப்படிங்கும் பொழுது நார்மலா டிவில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வாட் ஸ்பீக்கர் கொடுப்பாங்க, இல்லைனா ஒரு 40 வாட் ஸ்பீக்கர் கொடுப்பாங்க. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 80 வாட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. உங்களுக்கு முடிஞ்சா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு LG டிவி நம்மள்ட்ட இருக்கு, அதோட ஆடியோவுமே நான் உங்களுக்கு வந்து கம்பேரிஷனுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ரெண்டையுமே நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப ரேட் அதிகமாக உள்ள ஒரு டிவி மாடல், அதுவுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதையும் இதையும் நான் கம்பேர் பண்ணும்போது இதோடைய சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வித்தியாசங்கள் வந்து இருக்கு. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன், டெமோ எப்படி இருக்குன்னு பாருங்க.
ஸோ இதோட ஆடியோ கேட்டிருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கீழே கமெண்ட்ல. ஏன்னா இது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான சவுண்ட் மட்டும் இங்க வந்து கொடுக்கல, இங்க வந்து சினிமேட்டிக் ட்ரூ சவுண்ட் அப்படின்ற டெக்னாலஜி வந்து இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 2 ஆம்பிளிஃபயர்ஸ் இருக்கு, அது இல்லாம டுயல் ஊஃபர்ஸ் இருக்கு, அது மாதிரி டுயல் ட்வீட்டர்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவில வந்து சவுண்ட்காக வந்து பண்ணிருக்காங்க. முக்கியமா இதுல டீப்பான பேஸ் கிடைக்குது, அது மாதிரி கிறிஸ்பான ஹைஸ் கிடைக்குது. ஸோ ரெண்டையுமே அச்சீவ் பண்றதுக்கு பலவிதமான ஹார்ட்வேர்ஸ் ஆட் பண்ணாதான் வந்து பண்ண முடியும். பட் இந்த டிவிலே இவ்வளவு விஷயங்களை வந்து பிரீமியம்காக வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு டால்பி விஷன் இருந்த மாதிரி இங்க டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து டால்பி அட்மாஸ்ல நீங்க ஏதாவது ஒரு மூவியோ இல்ல ஏதாவது வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா வேற லெவலான ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டிவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலா நீங்க லோ பட்ஜெட்ல ஒரு டிவி வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க பட்டன்ல வந்து ரிமோட்ல ஒரு இது பிரஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த ரியாக்ட் பண்ணும். நமக்கு அந்த டிவி பார்க்குற மூடே வந்து போயிடும். அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்க ஸ்மார்ட் டிவி எல்லாம் வேலை செய்யுது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஐ பவர்டு ட்வின் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ப்ராசஸர் இதுல இருக்கிறதுனால ரொம்ப நல்லாவே வந்து ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது. ஸோ டிவி ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு ஹேங் இருக்க மாதிரி ஃபீல் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. இதுல ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது 2GB ரேம் மற்றும் 16GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு ஓரளவுக்கு போதுமானதா இருக்கு. இன்னொன்று இதுல ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு பார்க்கும்போது கூகுள் OS தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு 14ல வந்து ரன் ஆகுது. ஸோ இதுல வந்து பிளே ஸ்டோர் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்காது. ஏன்னா டேரக்டா கூகுள் டிவின்றதுனால டேரக்டா அந்த விஷயங்கள்லாம் அப்டேட் ஆயிரும். பட் உங்களுக்கு பிடிச்ச ஆப் வேணும்னா போயிட்டு ஆட் ஆப்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நீங்க சைட் லோடிங் பண்றதாலும் பண்ணிக்கலாம். நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ, யூடியூப் இந்த மாதிரியான நிறைய முக்கியமான அப்ளிகேஷன் எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டாவே கொடுத்துருக்காங்க. அது நீங்க தனியாக இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஆக மொத்தம் யூசர் இன்டர்ஃபேஸை பொறுத்தவரை ரொம்ப கிளீனா இருக்கு, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, ஃபாஸ்டாவும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மோஷன் அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இங்க MEMC வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ MEMC இருக்கிறதுனால நீங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜிட்டர் ஆகுறது, ஒரு ஸ்கிப் ஆகி ஃப்ரேம் போற மாதிரி இல்லாம ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா ஒரு ஸ்போர்ட் அப்படிங்கும்போது அங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே வந்து காட்சிகள் வந்து மூவ் ஆகும். அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மூத்னஸ் இருக்கும்போது ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல VRR கொடுத்துருக்காங்க, வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்க கேமிங் கன்சோல்ஸ் இதுல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே பெட்டராவே வந்து ப்ளே பண்ணும். ஸோ அதுல இருக்கிற கேம்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை இது இன்டர்சேஞ்ச் வந்து பண்ணிக்கும். அதே மாதிரி இதுல ஆட்டோ லோ லேட்டன்சி மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கன்சோலோ இல்ல வேற எக்ஸ்டர்னல் டிவைஸை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது வர லேட்டன்சியை வந்து கண்டிப்பா இது வந்து குறைச்சிருது. ஸோ அதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோஷன் அண்ட் கேமிங்ல நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த டிவியில வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பத்தி பேசும்போது இதுல இருக்க போர்ட்ஸை பத்தி பேசி ஆகணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 USB போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து USB 2.0, இன்னொன்னு USB 3.0. அது இல்லாம LAN போர்ட் ஒன்னு இருக்குது. அது இல்லாம ஒரு கேபிள் ஆண்டனா போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப்டிகல் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம 3 HDMI இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ERC சப்போர்ட் இருக்குது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் உள்ள போர்ட் கொடுத்துருக்காங்க, AV இன்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம பவர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல வந்து இருக்குது. அதே மாதிரி அது டிவி ஸ்டாண்ட் பைல இருக்கும்போது காட்டுறதுக்காக ஒரு இண்டிகேட்டர் லைட் இருக்குது. இதுல அவங்க கொடுத்துருக்கிற அந்த டேபிள் மவுண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் எந்த இடத்துலையுமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவேன். வாரண்டின்னு பார்க்கும்போது இங்க 3 இயர்ஸ்க்கான வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் 2 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனலுக்கான வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலா 3 இயர்ஸ்க்கான வாரண்டி இவங்க ப்ரொவைட் பண்றது இந்த மாதிரி பட்ஜெட்ல வர எந்த பிராண்டுமே பொதுவாக வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. 1 இயர் தான் மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. ஸோ ஃபைனலா இப்போ நம்ம பார்க்க போறது பிரைசிங். ஸோ பிரைசிங் தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு 43 இன்ச் டிவி QLEDல ஒரு பிரீமியம் செக்டார்ல நீங்க வந்து போனீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 50,000 55,000 60,000 வரைக்கும் சேல் பண்ணுவாங்க. ஸோ அதுல இருக்கிற அந்த குவாலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவும் இருக்காது அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்போம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த Black & Decker டிவிலே வந்து பலவிதமான குவாலிட்டியுமே வேற லெவலில் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ இந்த டிவியோட பிரைசிங் பார்க்கும்போது 31,000க்கு வந்து பிரைசிங் பண்ணிருக்காங்க. ஒரு ரீசனபிளான பிரைசிங் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 43 இன்ச் டிவி நீங்க ஒரு பிரீமியமா எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு 31,000 அப்படின்றது ஒரு நல்ல பிரைசிங்கா வந்து எனக்கு தெரியுது. ஸோ இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராமிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது இல்லாமல் நான் Black & Decker ஸ்டோர் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஸ்டோருக்கே போய் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால எனக்கு வந்து தெரியுது. அவங்க ஸ்டோர்லேயே போயிட்டு நீங்க பிரீமியம் டிவி எப்படி இருக்குது, இந்த டிவி எப்படி இருக்குது, அதோட பிரைசிங் எவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது அப்படின்றத நீங்க லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இந்த ரிவ்யூ பத்தின உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரியான வேற எதை பத்தி உங்களுக்கு ரிவ்யூ வேணும்ன்றது கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் from Tamil Today Tech. நன்றி, வணக்கம்.